ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே 9/2/2024 நிர்மல் NR 366க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, அல்லது சில நம்பருக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலுமே ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 9ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம், ஃப்ரைடே ரிசல்ட்டு. அதனால் நம்ம எல்லாமே ஃப்ரைடே ரிசல்ட்டாக இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஃப்ரைடே டு ஃப்ரைடேயோட ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஃப்ரைடே வந்து ஏபிசி போர்டில் 744, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 737, 744. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 226, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 777, அதுக்கு முந்தின ட்ரா வந்து நம்மளுக்கு 277 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே ஃப்ரைடே டு ஃப்ரைடே ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5D4Dயோட வந்து 0550 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட ப்ரைஸ் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின ட்ராவுக்குள்ள ஃபுல்லாக எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இது நம்ம போன ட்ரா பார்த்த மெத்தடு தான். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து 7 கிடச்சிருந்துச்சி. அதனால் நம்ம மறுபடியும் அதே மெத்தட் இந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒருவேளை போன வாரம் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போன வாரம் வீடியோ கூட எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம 186லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 704. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D4Dங்கிறதுனால 04 எடுக்கணும். இதோட நம்ம ப்ளஸ் 05 கூட்ட போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 0ோட 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே 4ோட 5 கூட்டினோம்னா 9, 0 அல்லது 9. இதுதான் நெக்ஸ்ட் ட்ராக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 186க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 962. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 05 பார்த்தாச்சு. இப்போ 50 பார்க்க போகிறோம். 962 ரிசல்ட்டு. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 470. இதில் நம்ம எடுக்க போகிறது 70. இதோட ப்ளஸ் 50 கூட்ட போகிறோம். 7ோட 5 கூட்டினோம்னா 2, 0ோட 0 கூட்டினோம்னா 0, 20 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 962க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 962க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 277 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 50 ஃபார்மெட்டு முடிஞ்சிச்சு. இப்போ 2 ஃபார்மெட்டு பார்த்துருக்கோம். 2 ஃபார்மெட்லேயுமே நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 277 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 277க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 177. இதில் நம்ம எடுக்க போகிறது 77. இதோட ப்ளஸ் 0 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 0ோட 7 கூட்டினோம்னா 7, 7ோட 5 கூட்டினோம்னா 2, 72 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 277க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 2. இப்போ நம்மளுக்கு இந்த 277க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 777 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7, 7 and 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். ஏன்னா ஃபுல் ஏபிசி போர்டுமே நம்மளுக்கு 777ல் கிடச்சிருக்கு. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. இப்போ 4வது ட்ரா பார்க்கலாம். 777 இதோடைய ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 175. இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட ப்ளஸ் 50. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ யாரும் குழப்பிக்க வேண்டாம். நேற்றுக்கான ரிசல்ட்டோட வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல் ப்ரைஸில் உள்ள நம்மளுடைய அந்த 4D 5Dயை நம்ம வந்து 5005ங்கிற எக்ஸால் கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட நம்மளுக்கு பெய்ஸுகளும் கிடைக்கிது. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நிர்மல் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இதை கூட்டிடலாம். 7ோட 5 கூட்டினோம்னா 2, 0ோட 5 கூட்டினா 5, 2 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 777க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 5. இந்த 777க்கு அப்புறம் கிடச்சிருக்கிறது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 50 ஃபார்மெட் முடிஞ்சிச்சு.
இப்போ 2 to 6க்கு பார்க்கலாம். 2 to 6க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே ஃபஸ்ட்டு 2 ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டாக இருந்தாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து பேஜ் கிடச்சிருக்கு. இப்போ 2 to 6க்கு என்னென்னு பார்த்துடலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 402 இருக்குது நண்பா. இதில் நம்ம வந்து 02 தான் எடுக்க போகிறோம். இதோட ப்ளஸ் 05. இப்போ இதை கூட்டிடலாம். 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே 2ஓட 5 கூட்டினோம்னா 7. 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 2 to 6க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 0 அல்லது 7. இப்போ இந்த 2 to 7க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் 6க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 744 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ 05 ஃபார்மேட் முடிஞ்சு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 744 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 5 ட்ரா ரிசல்ட்டை பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கணும்பா. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏ போர்டில் பயன்படுத்திங்க. இல்லை ஆல் போர்டுக்கான சான்சஸாக இருக்குன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 744 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 737. இதில் நம்ம எடுக்க போகிறது 37. இதோட ப்ளஸ் 50. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8. 0ஓட 7 கூட்டினோம்னா 7. 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு நண்பா. அந்த ட்ராவில் 8 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா மறுபடியும் நம்மளுக்கு இந்த ட்ரா நம்ம 50ங்கிற ஃபார்மேட்டு. ஸோ அடுத்த ட்ரா நம்மளுக்கு 05ங்கிற ஃபார்மேட் வரும். இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 7. 8 அல்லது 7 கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து 7 வந்து ஏ போர்டில் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ மறுபடியும் 7 ஏ போர்டில் வரதா இருந்துச்சுன்னா 7 வந்து டபுளாக வர வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் சிங்கிளில் 7 இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். டபுளாக இருந்தால் வேண்டாம், வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா 8க்கு தான் அதிகப்படியாக சான்சஸில் வருது. இது நம்ம பேஜ்க்கான சான்சஸாக மாற்றுவோம். பேஜை பொறுத்த வரைக்கும் 88 77 அப்படி இல்லைட்டோன்னா 87 மட்டும்தான் சான்ஸு. வேணும்னா 78 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸிங் நம்பர் இது தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான். ஜஸ்ட் நம்ம வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு 50Xஐ பயன்படுத்தியிருக்கோம் நண்பா. அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸு ஏபுன்னு சொல்லிட்டு 2 டைம் ஜோன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 9/2/2024 நிர்மல் என்ஆர் 366க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.